காந்தாரா சாப்டர் 1 தமிழ் படத்தோட ரிவ்யூ. இது ஒரு டைரக்டா கன்னட படம், இருந்தாலும் தமிழ்ல ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லயும் ரீமேக் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா உண்மையாலுமே சொல்றேன், ஒரு 150 கோடியில இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கோடி செலவு பண்ண அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை பிரம்மாண்டமாக்கி கொடுத்துருக்காங்க. உண்மையாலுமே பிரமிப்பா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. 150 கோடியில எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷப் ஷெட்டிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இப்படி ஒரு படத்தை வந்து 150 கோடியில எடுக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். சினிமா ரசிகர்களை வந்து தீனி போடக்கூடிய ஒரு படமாக இந்த காந்தாரா சாப்டர் 1 இருக்கு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கதையை வந்து அப்படியே மெதுவா நகர்த்தி காமெடி அது இதுன்னு அப்படியே கொஞ்சம் மெதுவா அப்படியே நகர்த்திட்டு போறாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா பட்டம் பயங்கர விறுவிறுப்பாக எந்தெந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே ஒண்ணுமே காட்டாம இருந்தாங்களோ செகண்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து தீனியை போட்டு தள்ளிட்டாங்க. அதாவது பிரமிப்பு, பூஸ் பம்ப் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து உங்களை வந்து வேற ஒரு லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது காந்தாரா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்த காந்தாரா நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அதை விட இந்த காந்தாரா சாப்டர் 1 வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு வந்து பயங்கரமான ஒரு ட்ரீட்டான ஒரு படமா இருக்கு. செம்ம டைரக்ஷனுங்க. அதாவது சான்ஸே இல்லை இந்த கதையை வந்து இவ்வளோ விறுவிறுப்பா இவ்வளோ வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷத்துல சொல்ல முடியும்னா இவர் வந்து சூப்பரான டைரக்டர். அதை முதல்ல நம்ம ஒத்துக்கணும். இன்னைக்கு டாப் மோஸ்ட் டைரக்டர் லிஸ்ட்ல இவரும் போய் சேர்ந்துட்டாரு. ரிஷப் ஷெட்டிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இவர் வந்து ஒரு மிகப்பெரிய டைரக்டரா வரதுக்கான அத்தனை தகுதி இந்த படத்தை மூலியமா அவர் உருவாக்கிட்டாரு. இந்த படம் கலெக்ஷன்ல பின்னி எடுக்க போதுங்க. கர்நாடகாவை எங்கேயோ உச்சத்துக்கு கொண்டு போய் நிறுத்த போது. பேன் இண்டியால இந்த படம் பயங்கரமான ஒரு ஹிட் படமா மாறப்போகுது. படம் பார்க்கலாம், நம்ம போய் பார்த்துட்டு வாங்க. அப்பதான் வந்து நான் சொல்றேன்